இந்த உலகத்திலேயே மிக அசிங்கமானவங்க இவங்க தான். ஆனால் இவங்களுடைய கதையை தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க உங்கள் கண்ணுக்கு ரொம்ப அழகாக கூட தெரியலாம். கதையை தெரிஞ்சு கொள்றதுக்கு காணொலியை முழுமையாக பாருங்க. இவங்களுடைய பெயர் மேரி என்பவன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அழகான பெண். இவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு தோமஸ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி கணவன் குழந்தைகள்னு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது 32 வயதுல திடீர்னு இவங்களுடைய முகம் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. தசைகள் எல்லாமே வலுவாக மாறி இருக்கு. போய் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ரோமெக்லி அப்படிங்கிற ஒரு அரிதான நோய் இவங்களுக்கு வந்ததாக தெரிய வந்திருக்கு. இந்த நோய் பற்றின ஷாக்கான விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு அவங்களே மனம் முடிஞ்சிருந்துருக்காங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்கலாம் இவங்க என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்காங்க, இது தொற்று நோயாக இருக்குமோ, இவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி 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 மனதை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனாலுமே இவங்களுடைய குழந்தை கணவன் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால இவங்களும் அதை விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய கணவன் இறந்து போயிடுறாரு. குழந்தைகளோட இவங்க தனிச்சு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது லண்டனில் உலகின் மிக அசிங்கமான பெண்மணிக்கான தேர்வுகள் போட்டிகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அதில் இவங்க போய் பங்கு பெற்றாங்க. அதில் இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி த வேர்ல்ட் அக்லியஸ்ட் உமன் அப்படிங்கிற பட்டத்தையுமே இவங்க வெல்றாங்க. அதில் கிடைத்த பணத்தொகையை கொண்டு போய் அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது அவங்களுடைய படிப்பு செலவு, இதர செலவுகளுக்கு இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க ஒரு சர்க்கஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. இவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்காக, அதாவது இவங்களுடைய இந்த அசிங்கமான முகத்தை நகைச்சுவையாக பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதன் மூலமா இவங்க பணத்தையுமே சம்பாதிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் இவங்களை நகைச்சுவையா பார்த்தாலுமே கூட தன்னுடைய இதயத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவங்க அதெல்லாமே பொருட்படுத்தாது சிரிச்சுட்டே அந்த வேலையை செய்து கொண்டு இருக்காங்க. இப்படியே வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துட்டு 1933 மேரி என்பவன் இறந்து போயிடுறாங்க. அசிங்கம்னு நம்ம சொன்னாலும் அந்த அசிங்கம்ங்கிற வார்த்தையை அவங்க முதலீடாக கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய கதையை கேட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அழகு என்பது கண்களால் அல்ல, மனதால் அழைக்கப்படும் ஒரு உணர்வு.